ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரம்மாவாக பார்க்கலாம் வாங்க. பைரவி ஒரு மாதிரி சோகத்தோடையே ரோட்டில் நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்பன்னு பார்த்து உடனே பைரவி அப்படின்றாங்க, சஞ்சய்ன்றாங்க, காரில் ஏறுன்றாங்க. அதுக்கப்புறம் காரில் ஏறி போகவும் என்னாச்சு, நான் அவ்வளோ தூரம் அங்கேருந்து ஆர்ன் அடிச்சுட்டு வரேன், எதையோ யோசிச்சுட்டு உன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான்றாங்க. என்னால் நார்மலாக இருக்க முடியல, எல்லா விஷயமும் யோசிச்சு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சஞ்சய்ன்றாங்க. பைரவி சும்மா தேவையில்லாமல் யோசிச்சு உன் மனசு போட்டு குழப்பிக்காதுன்றாங்க. இல்லை சஞ்சய், என்னால யோசிக்காம இருக்க முடியல. ஏன்னா யோசிச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆறுமுகத்து மேல நிறைய நம்பிக்கை வச்சேன். ஆனா ஆறுமுகமே என்னுடைய விளைச்சல் எல்லாம் இந்த மாதிரி பாழாக்குவாங்கன்ட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா? இப்படி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்ட்டு. நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க. உண்மையிலேயே எனக்குமே ஆறுமுகம் பண்ணது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா ஆறுமுகத்து மேல நீ எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தன்றது எனக்கு தெரியும். ஆனா அந்த நம்பிக்கைக்கு தகுதியானவங்க கிடையவே கிடையாது ஆறுமுகம்ன்றாங்க. இப்படி உன்னுடைய விளைச்சல் எல்லாமே பாழாக்குற மாதிரி பண்ணிட்டாங்களேன்றாங்க. உண்மையிலேயே எனக்குமே அது ரொம்ப சங்கட்டமா தான் இருக்குன்றாங்க. சரி விடு பைரவி, ஏதோ ஒரு இதுல நீ ஆறுமுகத்தை விட்டு போகக்கூடாதுன்னு அப்படி பண்ணியிருப்பாங்க. நீ அதுக்காக நான் ஆறுமுகத்தை விட்டா போயிடுவேன். என்ன செஞ்சேன், ஆறுமுகத்தை ஒண்ணு சேர்ந்து வாழவே நினைச்சிட்டு இருக்கியான்றாங்க. பின்ன ஒண்ணு சேர்ந்து தானே வாழ்ந்தாகணும். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. கண்டிப்பா நான் ஆறுமுகத்து கூட ஒண்ணு சேர்ந்து வாழ மாட்டேன்றாங்க. ஆறுமுகத்தை விட்டு பிரியதான் போற சஞ்சய்ன்றாங்க. நான் எப்படி ஆறுமுகத்தோட ஒண்ணு சேர்ந்து வாழ முடியும்ன்றாங்க. அப்படி எந்த ஒரு எண்ணமும் எனக்கு இல்லவே இல்லைன்றாங்க. அப்ப நான் சேரவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட பிறகு சஞ்சய்க்கு மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். ஆனா இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்கிறதுல அப்ப சந்தோஷமா இருக்க மாட்டியா, நீ வாழ மாட்டியான்றாங்க. கண்டிப்பா என்னால வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா ஆறுமுகத்துக்கிட்ட சொன்ன மாதிரி நான் ஆறுமுகத்தை விட்டு பிரிய தான் போறேன்ற மாதிரி சொல்றாங்க. கேட்டுட்டு சஞ்சய்க்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.